ஜனாதிபதி எங்களை சிறையில் தள்ளி மக்களின் கவனத்தை திசை திருப்ப முடியாது என்று கொந்தளித்த நாமல் ராஜபக்ச. திருடர்களும் கொலையாளிகளும் மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது, நாமலுக்கு பிமல் ரத்நாயக்க கொடுத்த பதிலடி. பிரதமர் ஹரணி அமரசூரிய விவகாரத்தில் செய்வதறியாது தடுமாறிய எதிர்த்தரப்பு. ராஜபக்சவுக்கும் அனுரவுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை, சஜித் அணி குற்றச்சாட்டு. தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து செல்ல தயாராகும் டக்ளஸ் தேவானந்தா. பெண்களை இனிமேல் இரவு நேரத்திலும் வேலைகளில் ஈடுபடுத்த புதிய அனுமதி. போதைப்பொருள் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசாரை தாக்கிய நால்வர் மடக்கி பிடிப்பு. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று நடக்கும் பாரிய ஆர்ப்பாட்டம். நாளை நாமல் ராஜபக்ச மற்றும் மஹிந்தவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு வழக்கு திகதி என்பதோடு நாளை இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் எங்களை சிறையில் அடைத்து அரசாங்கம் மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிட முடியாது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தம்மையும் தமது தாயாரையும் தந்தையையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து அச்சுறுத்த முயற்சிக்கின்றது என தெரிவித்துள்ளதோடு அச்சுறுத்தல்களால் தாம் ஒரு நாளும் பயப்பட போவதில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்களை கைது செய்யும் முயற்சியை விடுத்து நாட்டின் முக்கியமான விடயங்களை பார்க்குமாறு தெரிவித்த நாமல், தங்களை சிறையில் தள்ளி நிலக்கரி கொள்வனவு மோசடியை மூடிமறைக்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது என தெரிவித்துள்ளார். 323 கொள்கலன்கள் ரகசியமாக கொண்டுவரப்பட்ட விவகாரத்தை தங்களை சிறையில் தள்ளி மூடிமறைக்க நினைத்தால் அதுவும் நடக்காது என தெரிவித்துள்ளார். தங்களை சிறையில் தள்ளி 2 போதைப்பொருள் கொள்கலன்கள் கடத்தப்பட்ட விவகாரம் குறித்த விசாரணைகளை மூடிமறைக்க நினைத்தால் அதுவும் நடக்காத காரியம் என்று தெரிவித்துள்ள நாமல், புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகளை மீள வழங்குமாறு நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் இதன்போது கோரியுள்ளதோடு முன்பே வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கைகளால் வழங்கப்பட்ட காசோலைகள் இவ்வாறு வங்கியில் பணமின்றி திரும்பியுள்ளதாகவும் இது வெட்கக்கேடு என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து அல்லது சிறையில் தள்ளி மக்களின் கவனத்தை திசை திருப்ப நினைத்தால் அது நடைபெறாது என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். நாளை 3ஆம் திகதி நாமல் மற்றும் சிராந்திக்கு காலை நேரம் வழக்கு இருப்பதால் நாளை என்ன முடிவு என்று எதிர்பார்க்கலாம். திருடர்களும் கொலையாளிகளும் மீண்டும் ஆட்சி பீடமேற நாட்டு மக்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இனிமேல் ஜனநாயகத்தின் பக்கமே மக்கள் நிற்பார்கள் என்றும் மக்களின் விருப்பம் என்பது மிக உயர்வானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அநீதி செய்பவர்களுக்கு மக்கள் ஒருபோதும் இடம் தரவே மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட அமைச்சர், நாட்டை அதாள பாதாளத்துக்குள் தள்ளியவர்களை மக்கள் மன்னிக்கவே போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முதல் கையொப்பத்தை போட்ட 24 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவர்களால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 20 எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும். இன்னும் 20 கையொப்பங்களை குறைந்தபட்சம் இவர்களால் பெற முடியவில்லை. ஆனாலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தான் தீர்மானத்தை முன்வைப்பதாக நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்திருந்ததோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என்று முடிவு பண்ணியது. ஐக்கிய மக்கள் சக்தியில் 40 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் 20 பேரின் கையொப்பங்களை பெற முடியவில்லை என்பதுதான் இங்கே குறிப்பிட வேண்டியது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கட்சிக்குள் உள்ளக சிக்கல் பாரிய அளவில் வெளிப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் கட்சிகளிடமிருந்து சேர்ந்து அரசியல் செய்ய அழைப்பு வந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1994ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தேன். கடந்த பொதுத் தேர்தலில் நான் பின்னடைவை சந்தித்துள்ளேன். நான் இதை ஒரு சறுக்கலாகவே பார்க்கின்றேன், தோல்வியாக பார்க்கவில்லை. வருங்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். என் கைது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இது தொடர்பில் மேலதிகமாக என்னால் எதுவும் கூற முடியவில்லை. ஆனாலும் நீதி வெல்லும், உண்மை விரைவில் வெளிவரும் என்று நம்புகின்றேன் என்றும் டக்ளஸ் தேவானந்தா இதன் போது தெரிவித்துள்ளார். சக தமிழ் கட்சிகளுக்கும் எனக்கும் இடையில் நேச முரண்பாடே உள்ளது, பகைமை இல்லை. ஆனாலும் சில தமிழ் கட்சிகள் என் மீது காழ்ப்புணர்ச்சி அரசியலோடு பயத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்து உறுதியில்லை என குறிப்பிட்ட டக்ளஸ் தேவானந்தா, அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது நல்லது என்று தெரிவித்துள்ளார். எனது கட்சியை மேலும் செழுமைப்படுத்தி வலுப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதே எனது பிரதான நோக்கம் என்றும் இதன் போது அவர் தெரிவித்துள்ளார்.
பெண்கள் துப்புரவு பணியாளர்களாகவும் உணவகங்களில் உணவு பரிமாறும் பணிகளுக்காகவும் இரவு நேரத்தில் இதுவரை வேலை செய்வது தொடர்பில் நேர கட்டுப்பாடு இருந்துள்ள நிலையில் இனிமேல் பெண்கள் இரவு நேரங்களில் வேலைக்கு அமர்த்துவதற்கான அனுமதியை வழங்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோவினால் கடைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை பெண் துப்புரவு பணியாளர்களாக மாலை 6 மணிக்கு பின்னர் பணியில் ஈடுபடுத்த முடியும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததோடு குறித்த சட்டத்தை மேலும் திருத்தம் செய்து பெண் துப்புரவு பணியாளர்கள் அல்லது உணவுப் பொருட்களை பரிமாறுபவர்களாக 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை பணியில் ஈடுபடுத்த முடியும் என புதிய வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி அனுமதி இருந்தாலும் இந்த காலப்பகுதியில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் பெண்களுக்காக போக்குவரத்து வசதி, பொருத்தமான தங்குமிட வசதி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்கள் தொடர்பாக தொழில் வழங்குனரே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தொழில் அமைச்சு இதன் போது அறிவித்துள்ளது. வரும் 4ஆம் திகதி இலங்கையின் சுதந்திர தினத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள கரிநாள் பேரணிக்கு அனைத்து தரப்புகளும் பங்கேற்று வலு சேர்க்க வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினர், முகாமைத்துவ மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியத்தினர் குறித்த அழைப்பை விடுத்துள்ளனர். அத்தோடு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவளிக்க அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்கள் $8 பில்லியன் அமெரிக்க அந்நிய செலாவணியாக நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்த தொகை அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஒரே ஆண்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட அதிகூடிய பணத்தொகை இதுவென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு 2025ஆம் ஆண்டில் கிடைக்கப்பட்ட மொத்த தொகை $8 பில்லியன் அமெரிக்க என்று தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 879 மில்லியன் அமெரிக்க வருமானமாக கிடைத்துள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளதோடு 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது 2025இல் இந்த வருமானம் 22% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தூய்மையான அரசியல் ஒன்றை ஏற்படுத்துவதாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசில் உள்ளவர்கள் இப்போது நாளுக்கு நாள் ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டு வருகிறார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோசன் பாதுக்க தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குழுவுக்கும் அனுரகுமாரவின் குழுவுக்கும் இடையில் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்பது இதிலிருந்து வெளிப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதுவரை நாட்டை ஆட்சி செய்து வந்த மஹிந்த, கோட்டபாய, ரணில் அனைவரும் ஊழல் மோசடிக்காரர்கள் என்றும் தூய்மையான அரசியல் ஒன்றை கட்டியெழுப்ப அதிகாரத்தை வழங்குமாறும் தெரிவித்தே இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. அனுர அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தில் மக்கள் உணரும் வகையில் எதனையும் செய்யவில்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நாளுக்கு நாள் ஊழல் மோசடி சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டு வருகின்றார்கள் என்று தெரிவித்த இவர் அமைச்சர் நலிந்த ஜேதிச கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரின் வங்கி கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் வைத்து 1 மில்லியனுக்கும் பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லை என்றால் முடியுமானால் அவர் நாட்டுக்கு இதனை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஊழல் மோசடி தொடர்பில் இவர்களுக்கு ராஜபக்ச குழுக்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றதா என கேட்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சுங்கத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது முதல் தற்போது தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி வரை பாரிய அளவில் ஊழல் மோசடிகள் நடைபெறுகின்றது. இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் சோதனையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய குற்றச்சாட்டில் 4 பேர் மகாஓயா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் சர்ஜென்ட் ஒருவர் சிகிச்சைக்காக மகாஓயா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கல்வலையாய பகுதியில் நேற்று முன்தினம் மாலை மகாஓயா போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு போதைப்பொருள் சோதனையை மேற்கொண்ட போது சந்தேக நபர்கள் அதிகாரிகள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளனர். தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட தடியொன்றோடு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதோடு சந்தேக நபர்கள் தெஹியத் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வரும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று 8வது நாளாகவும் தொடர்கின்ற நிலையில் குறித்த போராட்டத்தை மேலும் வேகப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற உள்ளதோடு இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள பலரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடன் சேர்ந்து 6 பேர் இதுவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களை எந்தவித நிபந்தனையுமின்றி ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது குறிப்பிடத்தக்கது.